ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு த ஸ்டோரி டெல்லர். டிசம்பர் வந்துட்டாலே போதும், டாப் 10 மூவிஸ் என்ன, டாப் 10 சாங்ஸ் என்ன, டாப் 10 டேரக்டர்ஸ் என்னன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷத்தோட எனக்கு கூஸ்பம்ஸ் கொடுத்த டாப் 10 ஃபேவரட் மூமெண்ட்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு நான் பார்த்த படங்களில் வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ணுறேன். இது என்னோட லிஸ்ட் தான். உங்கள் லிஸ்ட் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஆவரேஜான படம், ஒரு பிற்போக்கான படம், ஒரு கிரிஞ்சான படம். ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் எனக்கு வேற லெவலில் கூஸ்பம்ஸ் கொடுத்துச்சு. வில்லன் கேங்கிட்டே காசை வாங்கிட்டு அந்த இட்லி கடைக்கு அந்த காசை வச்சே பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு, அது எங்கள் ஊர் கடையா, அந்த கடையை நான் எப்படியே விட்டு கொடுப்பேன், அந்த ஐயா எங்கிட்ட காசே வாங்காமல் இட்லி வாங்கி கொடுத்தாரியான்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் கட் ஆகும். வேற லெவல் டச்சிங்காக இருந்தது. நீயானால ஒரு பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் கடையில் இன்னும் புரோட்டா 2 ரூபாய்க்கு தான் விற்கிறோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 10 ரூபா கொடுத்துட்டு 5 புரோட்டா சாப்பிட்டு வயிறார போய் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடம் ஞாபகம் வந்துருச்சு. நிஜமாவே இந்த இடம் எனக்கு ரொம்ப பெரிய கூஸ்பம்ஸை கொடுத்துச்சு. தொடரும்ல வந்த அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஜார்ஜுங்கிற கேரக்டரு எப்போதாண்டா அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி லாலேட்டன் கடைசியில் ஒரு ஃபைட்டுக்கு உண்டான பொசிஷனுக்கு வந்து நிற்கும் போது முருகான்னு பிஜிஎம் வேற மாதிரி ஆயிட்டோம். அந்த ஃபைட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே ஒரு ஜம்ப். என் ஃப்ரெண்டு ஒரு மல்லு பையன், அவன் சொன்னான், 1995ல ஆடு தோமா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கேரக்டர்ல இதே மாதிரி ஜம்ப் பண்ணுவாரு, அந்த ஜம்ப் அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலோட இருவர், திருஷ்யம், ஜில்லா, இது தவிர வேற எந்த படமும் பார்த்ததில்லை. ஆனா இந்த பர்டிகுலர் சீன் அப்போ உண்மையாவே எனக்கு கூஸ்பம்ஸ் வந்துருச்சு. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வா ஃபேக்டர் தான், கூஸ்பம்ஸ் தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சு அவரோட போன்ல மெசேஜுக்கு மேல மெசேஜ் வந்துட்டு இருக்கும்போது, என்னதாண்டா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்துறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு பிஆர் நடந்து வருவார்ல, வேற லெவல் சம்பவம். தமிழ் சினிமா ஃபேன்ஸோட ஃபேவரட் டைலாகு, அச்சுச்சோ இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படத்துக்கு நிஜமாவே இந்த படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ராட்சசன் படத்துக்கு அப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லர்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ஷனரி தான் இந்த 11. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, அந்த கொலைகாரன் ஏன் இவ்வளோ கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசனை வச்சு வேற லெவலில் செதுக்குன்னு செதுக்கியிருப்பாரு. ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸில் மாட்டினதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருந்துட்டு இதில் ஓட்ட விட்டியடா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளை அப்படி நினைக்க வச்சுட்டு அந்த ஆள் ஜெயிலுக்கு போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அந்த 11வது கொலையை ஜெயிலில் வச்சு பண்ணாம பார்த்தியா. நான் வீட்டில் டிவியில தான் பார்த்தேன், அப்படியே என்னோட சோஃபாலேருந்து எந்திரிச்சிட்டேன். வேற லெவல் ரைட்டிங், வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே, வேற லெவல் ட்விஸ்ட்டு, வேற லெவல் கூஸ்பம்ஸ். பழைய ஓஜி ஏஆர் முருகதாஸ் இஸ் பேக் அப்படின்னு நான் நினைச்சேன் தேட்டரில். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ் சினிமா ஃபேன்ஸ் ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அப்படின்னு. ஏன்டா இந்த படத்தை தாண்டி உங்களுக்கு என்னடா வேணும், ஏன்டா இந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீனும் பழைய ஏஆர் முருகதாஸை பார்த்த மாதிரி இருந்தது. படத்தோட ஹீரோக்கு என் பேரை வைக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு. வேற லெவல் படத்தில் வேற லெவல் இன்ட்ரோல் பிளாக்ல அந்த ஒரு டைலாக், முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு, லிட்ரலா என்ன ஒரு மொமெண்ட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த என்டையர் ப்ரெமிசஸ், அந்த இன்ட்ரோல் பிளாக்கோட அந்த டென்ஷன், அந்த பரபரப்பு, அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் பிளே எல்லாமே வேற லெவல். 1008 லூப் ஹோல்ஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கலாம், ஈழத்தமிழ் சரியா பேசலன்னு விமர்சனம் இருக்கலாம். ஆனா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு ஒரே ஒரு சீன் வச்சான் பாரியா கிளைமேக்ஸ்ல. அந்த காலனிக்காரங்க எல்லாரும் ஈழத்தமிழ் பேசுற மாதிரி, அந்த அன்பை அப்படியே எல்லாரும் அவங்க வெளிப்படுத்துற மாதிரி, அன்பு தான் அல்டிமேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சீனு. 2025 மோஸ்ட் ரீவாட்ச்டு மூவி அப்படின்னா கண்டிப்பா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். யாருக்குமே பிடிக்காத படம் தான், மோஸ்ட் ட்ரால்டு மூவி ஆஃப் த இயர் தான். ஆனா ஒரு 10 நிமிஷம் நம்மளை பரன்னு ஆக்கி விட்டுருப்பானுங்க. கிளைமேக்ஸில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு, அந்த டிஏஜிங், தலைவரோட அந்த வின்டேஜ் வாய்ஸு, அணியோட பிஜிஎம் அப்படின்னு அந்த 10 நிமிஷம் ரகலை. ஆனால் சோகம் என்னன்னா அந்த 10 நிமிஷம் வரதுக்கு முன்னாடியே படத்தை புதைச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இருந்தாலும் நெவர்தலெஸ் தலைவரை அந்த அவதாரத்தில், அந்த காஸ்டியூமில், அந்த கெட்டப்பில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு.
மம்முட்டி கம்பெனின்னு எப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரோ அப்பவே முடிவு பண்ணியிருப்பார் போல, இனி எந்த ஜேர்னரு எதை பற்றியும் கவலைப்படாம என் இஷ்டத்துக்கு தான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு. அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்த படம் களம் காவல். எல்லாரும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரிலாம் படம் நடிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வேற எந்த ஹீரோவாவது பண்ணுவாங்களா அப்படின்னு. அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில தன்னை விட ரொம்ப ஒரு ஜூனியர் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறவர், ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறவர், அவரை கூட்டிட்டு வந்து அவரை படத்தோட ப்ரொட்டாகனிஸ்டா போட்டு இவர் ஆன்டகனிஸ்டா இருந்து அந்த படத்துல நடிச்சிருக்காரு. படத்தில் எனக்கு ஹைலைட்டாக நிறையா சீன் பட்டுச்சு. ஆனால் இன்டர்வல் பிளாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னதான் அது ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அந்த இன்டர்வல் பிளாக்கை அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், அந்த தம்மோட அந்த புகை அப்படியே அழகாக வந்து ரவுண்ட் அடிக்கும் போது மம்முட்டியோட என்ட்ரியாக இருக்கும் வேற லெவல். ஆனால் எனக்கு உண்மையான கூஸ்பம்ஸ் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடச்சிது. ஏன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டு ரோல் ஆச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பேர் விநாயகனும் செகண்ட் பேர் மம்முட்டின்னு வந்துச்சு. 1999 4th படிக்கிற ஒரு பையனுக்கு ஸ்க்ரீனில் வந்து கூஸ்பம்ஸ் கொடுத்த அதே ஆள் 26 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனோட குழந்தைய கூட்டிட்டு அதே ஸ்க்ரீனில் அதே படத்தை பார்க்க போகும்போது அதே கூஸ்பம்ஸ் கிடச்சிது. இதுக்கு மேலே ஒரு ஆராவை வேற யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாதுன்னு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். படையப்பா இத்தனை நேரம் அந்த சீன் நல்லா இருந்தது, இந்த சீன் நல்லா இருந்தது எல்லா படத்துலையும் சொன்னேன்ல. படையப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்த ஒவ்வொரு சீனும் சம்பவம் தான், பார்த்த ஒவ்வொரு சீனும் கூஸ்பம்ஸ் தான். வழக்கமாக இந்த ஹிந்தி படம்லாம் தேட்டரில் பார்க்கறது இல்லை. டீனாக்காகவும் ஏஆர் ரஹ்மானுக்காகவும் இந்த தேரே இஷ்க் மே படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மிட் மூவி வித் அ கிரேட் மியூசிக் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க அப்பா செத்து போனதுக்கப்புறம் அந்த பாடியை இது பண்ணுறதுக்காக காசிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காசிக்கு எடுத்துகிட்டு போகிற இடத்துல ஒரு சின்ன ராஞ்சனா ரெஃபரன்ஸ், ராஞ்சனாவை நடித்த முராரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவார். தனுஷை பார்த்து தனுஷ்கிட்டையே தனுஷை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இதே வாரணாசியில் ஒரு பைத்தியக்காரன் உடுக்கை எடுத்துட்டு சுற்றிட்டு இருந்தான், அவன் இன்னும் இங்கே ஆடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவனோட மாஸ்க்கை கழட்டி விட்ட மாதிரி பாய் வேற ஒரு பக்கம் பிஜிஎம்ல நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு அப்புறம் தேரே இஷ்க் மே அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்தே நான் டிஸ்கனெக்ட் ஆகி இம்மீடியட்டாக வீட்டுக்கு வந்து ராஞ்சனா படத்தை ஒரு தடவை திருப்பி ரீவாச் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆனேன். அந்த அளவுக்கு ஒரு சோக்கிங் மூமெண்ட்டாக எனக்கு தேரே இஷ்க் மே படத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இருந்துச்சு. ஹோல்ட் ஆன் லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். இத்தனை நேரம் ஒரு சினிமா ஃபேனாக மட்டும் பேசினேன். ஒரு நிமிஷம் இருங்க. 2023 கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுக்கிறானுங்க, அஜர்பைஜானில் போய் எடுக்கிறேன், அங்கே போய் எடுக்கிறேன், இங்கே போய் எடுக்கிறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல, எதுவுமே வரல. கடைசியாக 2025 பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 2024 டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு படமும் கிடையாது ஒரு மாவும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறானுங்க. அதில் வேற லெவல் வெக்ஸு. சரின்னு சொல்லி அந்த படம் கொஞ்ச நாள் கழிச்சு பிப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இனி இந்த ஆளோட படம் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு கொலை வெறியில் இருந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி 28 அந்த காயத்துக்கு லைட்டா மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு டீசர். நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்துலேயும் தலைவரி ஊறி போயிருந்தாலும் அப்படி ஒரு டீசரை ஒருத்தர் ரிலீஸ் பண்ண முடியும்னு வெயிட் பண்ணோம். சரி படம் வந்தது, பயங்கரமா செலிப்ரேஷன்லாம் பண்ணி போய் உட்காந்து பார்த்தோம். ஏன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஃபேன் சர்வீஸ் இருக்கே தவிர படத்துல பெருசா எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்டர்வல்ல கொஞ்சம் ஹை. அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பைத்தியக்கார மாதிரி சைமன் ஒருத்த வருவான். அந்த சைமன் வந்து ஒரே ஒரு டயலாக் மட்டும்தான் ஏன் சொல்லுவான், மொத்த மலேசியாவும் அவருக்கு தான். இதை விட ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வாழ்நாளில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். இதுதான் 2025 என்னோட ஹையஸ்ட் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்.